இந்த 2026ல நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு லெசன் இருக்கு. அது என்னன்னா மன்னிக்கிறது. ஆனா அது எப்படிங்க? எவ்வளவு கஷ்டப்படுத்துனாங்க தெரியுமா? அவங்கள எப்படி மன்னிக்க சொல்றீங்க? அப்படி கேக்குறீங்களா? சரி, மன்னிக்காதீங்க. சோகமாவே இருங்க. இல்லன்னா அவங்க மேல கோவமாவே இருங்க. யாருக்கு லாஸ்? கோபம், வெறுப்பு, சோகம் இதெல்லாம் மத்தவங்க பண்ண தப்புக்காக நம்மளுக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட். மன்னிக்கிறதுன்றது அவங்க பண்ண எல்லா தப்பையும் கரெக்ட் அப்படின்னு நியாயப்படுத்துறது இல்ல. மன்னிக்கிறதுன்றது நம்மளோட சூழ்நிலையை பத்தி மட்டும் யோசிக்காம ஆப்போசிட் சைட்ல இருக்கிற சூழ்நிலைகளையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றது. மன்னிக்கிறதுன்றது அவங்க மேல இருக்கிற நெகட்டிவான ஃபீலிங்கான கோவம், வெறுப்பு இதெல்லாம் நம்மள அஃபெக்ட் பண்ணாம ரிலீஸ் பண்றது. மன்னிக்கிறது அப்படின்றது அவங்கள எப்படியாவது பனிஷ்மெண்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு வெறிய உடனே விட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மள ஹர்ட் பண்ணிட்டாலோ இல்ல விட்டுட்டே போயிட்டா கூட அவங்களோட சூழ்நிலையில இருந்து யோசிச்சு பார்க்கணும். மேபி அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு அன்ஹாப்பியா இருந்திருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது பர்சனல் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். அதனால அதை அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அந்த பெயினவே நினைச்சு டெய்லி சஃபர் ஆயிட்டு இருக்காம அதுல இருந்து லெசனை எடுத்துக்கிட்டு அடுத்தது நம்ம முன்னேற்றத்துக்காக எழுந்து ஓடுறதுனால மன்னிக்கிறது அப்படின்றது வீக்னஸ் கிடையாது. மன்னிக்கிறதுன்றது ஒரு ஸ்ட்ரென்த். நம்மளும் வாழ்க்கையில நிறைய மிஸ்டேக் பண்ணிருப்போம். மிஸ்டேக் பண்றது தப்பு இல்ல, ஆனா ஒரே மிஸ்டேக்கா ரிப்பீட்டடா அகைன் அண்ட் அகைன் பண்றதா தப்பு. அந்த மிஸ்டேக்ல இருந்து கத்துக்கிட்டு நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்ன்ற கில்ட்டை எடுத்துட்டு நம்மளே மன்னிச்சு கைண்டா நடந்துக்கிறது மூலியமாக நம்ம பாஸ்ட நினைச்சு கவலைப்படாம பிரசன்ட்ல மைண்ட்ஃபுல்லா வாழ்றதுக்கு யூஸ் ஆகும். எந்த விஷயம் இப்ப வரையும் உங்களை காயப்படுத்திட்டு இருக்கோ அந்த விஷயத்த அன்போட மன்னிச்சிருங்க. ஏன்னா மன்னிக்கிறது அப்படின்றது ஒரு ஸ்ட்ரென்த். மன்னிக்கிறது அப்படின்றது ஒரு ஃப்ரீடம். மன்னிக்கிறதுன்றது ஒரு க்ளோஷர். மன்னிக்கிறதுன்றது ஒரு பெரிய ரிலீஃப். மன்னிச்சிருங்க.